கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இரவு ஒன்று பகலும் ஒன்று ரெண்டு ரெண்டு, சாயங்காலம் விடியற் காலம் ரெண்டு ரெண்டு. சூரியன் சந்திரன் ரெண்டு ரெண்டு, ஆதாம் ஏவாளானும் பெண்ணும் ரெண்டு 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 ரெண்டு. இரவு ஒன்று பகலும் ஒன்று ரெண்டு ரெண்டு, சாயங்காலம் விடியற் காலம் ரெண்டு ரெண்டு. உயர்வு தாழ்வு மோட்சம் நரகம் ரெண்டு ரெண்டு, தேவன் சாத்தான் கிரியை செய்வது ரெண்டு 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 ரெண்டு. இரவு ஒன்று பகலும் ஒன்று ரெண்டு ரெண்டு, சாயங்காலம் விடியற் காலம் ரெண்டு ரெண்டு. இப்படி உலகத்தில் அநேகம் ரெண்டு 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 என பல வகையாய் இருக்கின்றன. இதில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 பார்த்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிறிஸ்துவுக்கு உள்ளான மனிதன், 2 கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள மனிதன், அதாவது பழைய மனிதன் புதிய மனிதன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சகேயுவை பற்றி பார்ப்போம். இவன் இருந்த ஊர் எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர். ஈயேல் இதை திரும்ப எடுத்து கட்டின போது யோசுவாவின் சாபம் பலித்தது என்று 1 ராஜாக்கள் 16:34 வாசித்தருகிறோம். ஒரு மனிதன் இந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டு அடிபட்டு குற்றுயிராய் விடப்பட்டான். இப்படிப்பட்ட எரிகோவை சேர்ந்தது இந்த உலகம். இது அழிந்திடும், இது நாசபுரி. இதை பற்றி நீதிமொழி 7:19-27 வரை நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தள்ளி மாயைக்குள் இழுக்குது. பூவை போல பூத்துதீரும் உலகத்தின் வாழ்வை நம்பி போகிறார் போகிறார் மாந்தரதில் மாடவே. மாயை உலகம் இந்த மாந்தரை மயக்குது, மாறாயேசு அன்பை தள்ளி மாயைக்குள் இழுக்குது. தன்னிருக்கை காட்டி இந்த உலகம் அழைக்குது, தன்னை அறியா மாந்தரதோ போகிறார் போகிறார். மாயை உலகம் இந்த மாந்தரை மயக்குது, மாறாயேசு அன்பை தள்ளி மாயைக்குள் இழுக்குது. கண்ணியை அறியா ஓடி விழும் பேதை குருவி போல, கண்ணியரும் மாந்தரும் கர்த்தனை வீட்டோடுறார். மாயை உலகம் இந்த மாந்தரை மயக்குது, மாறாயேசு அன்பை தள்ளி மாயைக்குள் இழுக்குது. இப்படிப்பட்டதான வாழ்க்கையில் எரிகோவில் இருந்தான். அதிலும் இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயம் என்றால் வரி. ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகும் ஜாமான்களுக்கு அநியாயமாய் அதிகம் வரி வட்டி போட்டு வாங்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவர் தலைவர். இவரை போல அநேகர் இப்பொழுது இயேசு கிறிஸ்து வேண்டாம், சினிமா, சிகரெட்டு, பொடி, குடி, வட்டி, பொய்க்கணக்கு, விபச்சாரம் இதையெல்லாம் விட முடியாது என்கிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் வரப்போகிறார். தேசத்தின் குடிகளோடு தேவனுக்கு வழக்கு உண்டு, ஏனென்று என்னை கேளு ஞானத்தங்கமே, ஏற்ற விடை கூறிடுவே ஞானத்தங்கமே.
வழிக்குள் சேர்ந்தார் ஞான தங்கமே. இப்படி உலக மனிதரின் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு இருப்பதை சகேயு அறியாதிருந்தான். ஆயினும் இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு குள்ளனும் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தடியில் வந்து நின்று அண்ணார்ந்து பார்த்து, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வா, இயேசு ரட்சிக்கிறார். சகேயு இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். ஐயா, என் பாவங்களை மன்னியும், மெய்யா என் துய்யா பரமேசையா, பரமேசையா. ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு தானம் அளிக்கிறேன், பாவத்திற்கு பாவத்திற்கு அநியாயமாய் வாங்கினதுண்டனால் நாடத்தனையாய் திருப்பி தாரேன், திருப்பி தாரேன். ஐயா, என் பாவங்களை மன்னியும், மெய்யா என் துய்யா பரமேசையா, பரமேசையா. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தேவன் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். சகோதர சகோதரிகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சகேயு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் பாடுகிறான். இயேசு என் வீட்டில் வந்தார், பாவமே இல்லை. இயேசு என் வீட்டில் வந்தார், பண ஆசை இல்லை. இயேசு வந்த வீட்டிலே பொடி இல்லை. இயேசு வந்த வீட்டிலே பொய் இல்லை. இயேசு என் வீட்டில் வந்தார், பாவமே இல்லை. இயேசு என் வீட்டில் வந்தார், பண ஆசை இல்லை. பண ஆசை இல்லை. நிறைய வீட்டிலே இயேசு வந்தாராம், உன் ஜீவியத்தில் அவர் மாற்றம் தந்தாரா. இயேசு என் வீட்டில் வந்தார், பாவமே இல்லை. இயேசு என் வீட்டில் வந்தார், பண ஆசை இல்லை. சகேயு புது சிருஷ்டியானான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னே பழைய மனிதன், இப்போது புதிய மனிதன். கர்த்தருக்குள் மறுபிறப்பு அடைந்து பரிசுத்த ஜீவியம் செய்தால் மோட்சம் அடையலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது. ரட்சிப்பின் சந்தோஷம் பாடுவேன், என் இருதய நினைவிலே இயேசு வந்தார் கொண்டார், இன்பம் கொண்டாடிடுவேன். ரட்சிப்பின் சந்தோஷம் பாடுவேன். உலகம் என்னை வீட்டோட உயர்ந்த ரட்சிப்பு காண, உலகம் வெறுத்த உள்ளம் உன்னதரில் மகிழ. உலகம் என்னை வீட்டோட உயர்ந்த ரட்சிப்பு காண, உலகம் வெறுத்த உள்ளம் உன்னதரில் மகிழ. தேவ கிருபை தேட திருவுருவே உம்மோட, பாவக்கடலை நீட தேவன் உம்மோடே கூட. பாவமில்லா திருஷேமும் சுஜலாபமே பரமலாபம், பக்தரும் சுத்தரும் இத்தரும் சித்தரும் பாடி கொண்டாடிட தேடி துரித்திட. ரட்சிப்பின்
ரட்சிப்பின் சந்தோஷம் பாடுவேன். ஊனர் குருடரங்க ஈனர் பிணியுடையோர் தீனர் முதலவர்க்கு தான தருமம் செய்யும். ஊனர் குருடரங்க ஈனர் பிணியுடையோர் தீனர் முதலவர்க்கு தான தருமம் செய்யும். ஞானமும் தேவ திரு ஜீவாபிமானமும் வேதமும் நாதமும் ரட்சிப்பின் கீதமும் பாவமில்லா திருஷேமும் சுஜலாபமே பரமலாபம். கமலன் அமலன் விமலன் நிமலன் உன்னத மார்பில் ஊன்றி சாய்ந்திட ரட்சிப்பின் சந்தோஷம் பாடுவேன். சூது பொறாமை பொய் கோபம் கொள்ளாமல் மெய் சோர மார்க்கத்தில் நான் சேர விடாமல் நீர் சோதனைகள் சகித்து ஜோதி உம்மில் நிலைத்து நீடி குருதியில் நான் ஞான ஸ்நானம் எடுத்து பாவமில்லா திருஷேமும் சுஜலாபமே பரமலாபம். நன்மையில் பன்மையில் வன்மையில் உண்மையில் உந்தன் சாட்சியில் ஊன்றி நடந்திட ரட்சிப்பின் சந்தோஷம் பாடுவேன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகம் கொடுக்கக்கூடாததும் எடுக்கக்கூடாததுமான ரட்சிப்பின் பேரின்ப சந்தோஷத்தை சகேயு பெற்று அனுபவித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த பேரின்ப சந்தோஷத்தை நீங்களும் பெற்று அனுபவிக்க இயேசு விரும்புகிறார். ஆமேன்.